2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் கடந்த காலங்களில் வந்த வினாக்களின் தொகுப்பு. இதில் எம்மைச் சூழவுள்ள பிராணிகள் தொடர்பான வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள், அதனுடன் தொடர்பான விளக்கப்படம். வினா இலக்கம் 1. முலையூட்டி விலங்கு. 1. பல்லி. 2. ஓணான். 3. கீரி. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. கீரி. வினா இலக்கம் 2. மண்ணை வளமாக்க உதவும் விலங்கு. 1. மட்டைத்தேள். 2. மண்புழு. 3. மரவட்டை. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. மண்புழு. வினா இலக்கம் 3. பயிர்ச்செய்கையில் விவசாயிக்கு உதவும் விலங்கு. 1. தேனீ. 2. ஏபிட்டு. 3. நெல் ஈ. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. தேனீ. வினா இலக்கம் 4. தனது வீடாக புற்றை அமைக்கும் விலங்கு யாது? 1. குளவி. 2. பாம்பு. 3. கரையான். 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. கரையான். வினா இலக்கம் 5. பயிர்களை சேதப்படுத்தும் விலங்கினமாக அமையாதது. 1. பனிப்பூச்சி. 2. அழுக்கணவான். 3. தும்பி. 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. தும்பி. வினா இலக்கம் 6. உருவில் உள்ள நிழலினால் குறிக்கப்படும் பறவை. 1. கொக்கு. 2. கானாங்கோழி. 3. ஆட்காட்டிக்குருவி. 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. கானாங்கோழி. வினா இலக்கம் 7. இலங்கைக்கு உரிய விலங்கு. 1. நீலப்புள். 2. கிளி. 3. குயில். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. நீலப்புள். வினா இலக்கம் 8. இரவில் உலாவித் திரியும் விலங்கு. 1. ஊர்க்குருவி. 2. மலைநாகணவாய். 3. நத்தை. 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. நத்தை. வினா இலக்கம் 9. இறைச்சியை மாத்திரம் உணவாகக் கொள்ளும் விலங்கு. 1. நாய். 2. பூனை. 3. சிங்கம். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. சிங்கம். வினா இலக்கம் 10. நீரில் மாத்திரம் வாழும் விலங்கு. 1. ஆமை. 2. இறால். 3. தவளை. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. இறால். வினா இலக்கம் 11. இலங்கையின் தேசிய பறவை. 1. குயில். 2. கிளி. 3. காட்டுக்கோழி. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. காட்டுக்கோழி. வினா இலக்கம் 12. பின்வரும் எவ்விலங்கு பொருளாதார ரீதியில் பயன்தரும் ஓர் உற்பத்திப் பொருளை ஆக்குகின்றது? 1. தேனீ. 2. வண்ணத்துப் பூச்சி. 3. வெட்டுக்கிளி. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. தேனீ. வினா இலக்கம் 13. பயிர்களுக்கு நாசம் விளைவிக்கும் நத்தைகளை உணவாகக் கொள்ளும் விலங்கு. 1. கீரி. 2. செண்பகம். 3. முள்ளம்பன்றி. 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. செண்பகம். வினா இலக்கம் 14. இலங்கைக்கு உரித்தான முலையூட்டி விலங்கு.
1 நீலப்புள். 2 புள்ளிக்கோட்டி. 3 கருங்குரங்கு. 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 கருங்குரங்கு. வினா இலக்கம் 15. தாவர இலைகளை உணவாக உட்கொள்ளும் விலங்கு. 1 ஆந்தை. 2 வண்ணத்திப்பூச்சி. 3 நத்தை. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 நத்தை. வினா இலக்கம் 16. எலியின் உடலில் வாழும் தெள்ளு மூலம் பரவும் நோய் எது? 1 கழிச்சல். 2 யானைக்கால். 3 குள்ளை. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 குள்ளை. வினா இலக்கம் 17. வானில் மிக உயரத்தில் பறக்கின்ற கூர்மையான கண்களையுடைய ஊனுண்ணும் பறவை. 1 செண்பகம். 2 கழுகு. 3 ஆந்தை. 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2 கழுகு. வினா இலக்கம் 18. பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகள் மாத்திரம் அடங்கும் விடையை தெரிவு செய்க. 1 முசிறு, எறும்பு, தேனீ. 2 கரப்பான், வீட்டு ஈ, மூட்டைப் பூச்சி. 3 தண்டுகோதி, ஏபிட்டு, வெண்மூட்டை. 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 தண்டுகோதி, ஏபிட்டு, வெண்மூட்டை. வினா இலக்கம் 19. தாவரங்களுக்கு பிராணிகள் செய்யும் நன்மையான செயல். 1 செவ்வெறும்புகள் தாவர இலைகளை சேர்த்து கூடு அமைத்தல். 2 வௌவால்கள் பழங்களை உண்ட பின் வித்துக்களை வெவ்வேறு இடங்களில் போடுதல். 3 முள்ளம்பன்றிகள் தாவரங்களின் கிழங்குகளையும் வேர்களையும் உண்ணுதல். 2018ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2 வௌவால்கள் பழங்களை உண்டபின் வித்துக்களை வெவ்வேறு இடங்களில் போடுதல். வினா இலக்கம் 20. நிலத்தில் ஒன்று சேரும் பல்வேறு கழிவுப் பொருள்களை சிறு துண்டுகளாக்கி அவை உக்குவதற்கு துணை புரியும் பிராணி. 1 நத்தை. 2 செவ்வெறும்பு. 3 கரையான். 2018ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 கரையான். வினா இலக்கம் 21. தாவர இலைகளை உணவாக உட்கொள்ளும் பிராணி. 1 தேனீ. 2 வண்ணத்துப் பூச்சி. 3 மயிர்கொட்டி. 2018ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 மயிர்கொட்டி. வினா இலக்கம் 22. ஒரு நாட்டுக்கே உரித்தான முலையூட்டி விலங்கு. 1 ஆந்தை. 2 வௌவால். 3 சுண்டெலி. 2018ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 சுண்டெலி. வினா இலக்கம் 23. வயல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை இரையாகக் கொள்ளும் பிராணி எது? 1 ஆந்தை. 2 நத்தை. 3 மண்புழு. 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1 ஆந்தை. வினா இலக்கம் 24. முலையூட்டி வகை பிராணிகள் மாத்திரம் அடங்கியுள்ள தொகுதி எது? 1 மரங்கொத்தி, மயில், மாடு. 2 முதலை, நரி, யானை. 3 மாடு, நரி, புலி. 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3 மாடு, நரி, புலி. வினா இலக்கம் 25. முலையூட்டி பிராணியொன்றினை இனங்காண்பதற்கான ஓர் இயல்பு எது? 1 தாவரப் பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்ளல். 2 தாயால் பாலூட்டிக் குட்டிகளை வளர்த்தல். 3 முட்டையிட்டு குஞ்சு பொரித்தல். 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2 தாயால் பாலூட்டிக் குட்டிகளை வளர்த்தல்.
வினா இலக்கம் 26. தாவரத்தில் உள்ள இலைகளை கொண்டு கூடு அமைத்துக் கொள்ளும் பிராணி எது? 1. அணில். 2. முசிறு. 3. தூக்கணாங்குருவி. 2019ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. முசிறு. வினா இலக்கம் 27. கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம்பெறும் விடை எது? 1. நாய், மண்புழு, கொக்கு. 2. பூனை, பாம்பு, கோழி. 3. கிளி, தாரா, ஆமை. 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. கிளி, தாரா, ஆமை. வினா இலக்கம் 28. வௌவாலினால் மனிதருக்கு கிடைக்கும் நன்மை. 1. இரவு நேரத்தில் நடமாடுதல். 2. ஒலியை எழுப்புதல். 3. விதைகளை பரவச் செய்தல். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. விதைகளை பரவச் செய்தல். வினா இலக்கம் 29. இலங்கைக்கே உரித்தான பறவையையும் முலையூட்டி விலங்கினையும் ஒழுங்குமுறையில் குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. 1. காட்டுக்கோழியும் வெட்டியானும். 2. காட்டுக்கோழியும் கருங்குரங்கும். 3. சபன்குழியும் கொம்பு ஓணானும். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. காட்டுக்கோழியும் கருங்குரங்கும். வினா இலக்கம் 30. அனைத்து முன்னே விலங்குகள் எனக் குறிப்பிடப்படுபவை. 1. தாவர வகையை மாத்திரம் உணவாகக் கொள்ளும் விலங்குகள். 2. மாமிச வகையை மாத்திரம் உணவாகக் கொள்ளும் விலங்குகள். 3. தாவர உணவு, மாமிச உணவு ஆகிய இரண்டையும் உணவாகக் கொள்ளும் விலங்குகள். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. தாவர உணவு, மாமிச உணவு ஆகிய இரண்டையும் உணவாகக் கொள்ளும் விலங்குகள்.